ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு தான். இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் 1 கைப்பிடி இஞ்சி போட்டிருக்கேன். ஆயிலில் இஞ்சி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி ரொம்பவும் வதங்கக்கூடாது. ஒரு மீடியம் ஸ்டேஜ் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சுருண்டதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். சோம்பையும் நல்லா வதக்கிக்கோங்க. சோம்பு கொஞ்சம் லைட்டாக பொரியும்ல, அந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமா கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஆட் பண்ணி மிளகு இது எல்லாமே நல்லா வதங்கி நல்ல ஒரு அரோமா வரும். அது ஒரு பக்கம் வதக்கி வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இலையும் அன்னாச்சி பூவும் மட்டும் போட்டிருக்கோம். இந்த ஸ்பைசஸ் மட்டுமே இதுக்கு போதும். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மசாலா வறுத்து வச்சோம் இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட வேண்டாம், ஏன்னா இதுலேயே நம்ம எல்லாமே ஆட் பண்ணதுனால இந்த மசாலாவே நம்மளுக்கு போதும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது ஃபைன் பேஸ்ட் பண்ணி இப்போ நம்ம வெங்காயம் வதங்குது இல்லையா, அது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வெங்காயம் வதங்கிறது கூட ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இந்த மாதிரி ஒரு வாட்டி மசாலாலாம் அரைச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இன்னும் நல்லா வதங்கணும். தக்காளி கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்து தக்காளி எல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும். இந்த மாதிரி உப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே சிக்கன் குழம்பு நல்லா செய்வோம். சிக்கன் கிரேவியும் செய்வோம். உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் நல்லா மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கோம். சிக்கன் நல்லா ஆட் பண்ணி சிக்கனையும் கொஞ்சம் வதங்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறோம். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே போதுமான காரமாக இருக்கும். ஏன்னா நம்ம பெப்பர்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த காரமும் இதில் இருக்கும். ஸோ இந்த காரமே இதுக்கு போதும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை இப்போ ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி மிக்ஸி ஜார் மசாலா அரைச்ச தண்ணியும் நாங்கள் கழுவி இதில் ஊற்றிக்கிறோம். நார்மலாக உங்களுக்கு இன்னும் குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னமும் கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். காரமும் கொஞ்சம் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி வேணும், நிறைய வேணும்னா நிறைய ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இதை ஊற்றிட்டு இதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா வேகட்டும். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு இல்லை காரம் பத்தலை அப்படின்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சாச்சு. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் கருவேப்பிலை தான் ஆட் பண்ணுறோம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் எப்போவுமே செய்வீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் குழம்பு. அவ்வளோதான், சிக்கன் குழம்பு முடிஞ்சாச்சு. இட்லியும் நாங்கள் ஒரு பக்கம் ஊற்றிட்டோம். இட்லி வந்தாச்சு. இப்போ சுட சுட சிக்கன் குழம்போட இட்லியும் சேர்த்து கண்டிப்பாக நைட்டு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இந்த குழம்பு மட்டும்தான் வைப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்லாமா? உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோலாம் போடலாம் அப்படின்றத தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.